எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேசவனந்தா பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான வழக்கு வரலாறில் பார்த்தீங்க அப்படின்னா. இதோட தீர்ப்பு வந்து இன்றைக்கி நம்ம பேசப்பட்டு தான் இருக்கோம். ஏப்ரல் 24, 1973 பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பு ஏன் இவ்வளோ முக்கியமான தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 24, 25 ஆர்டிகல் 13 கட்டுப்படுத்துகிற மாதிரி. அதாவது நாடாளுமன்றம் தான் உச்ச நீதிமன்றத்தை விட வலிமையானது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக சட்ட திருத்தம் நாங்கள் வந்து 368 பயன்படுத்தியோ எந்த ஒரு பகுதியும் எந்த ஒரு ஆர்டிக்கிளையும் நாங்கள் திருத்துறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லியிருந்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது முன்னாடி கேசஸ்லையும் இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த கேஸோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1970 கேரளா கவர்மெண்ட் ஒரு நிலச்சீர்திருத்த லேண்ட் ரிஃபார்மை கொண்டு வர்றாங்க. அந்த நிலச்சீர்திருத்த சட்டம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு எட்டினியர் மடம் அப்படிங்கிற ஒரு மடம் இருக்குது. அந்த எட்டினியர் மடத்தில் வந்து தலைவராக இருக்கவர் தான் அந்த கேசவனந்தா பாரதி அவர்கள். அவரோட அந்த மத ரீதியான ஆன்மீக ரீதியான நிறைய இடங்கள்லாம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அவங்களோட இடங்கள். அந்த இடங்களை வந்து கவர்மெண்ட் வந்து கையகப்படுத்தும் பொழுது எனக்கு வந்து என்னோடய அடிப்படை இது பாதிக்குது, என்னோடய நிலங்கள் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸோட டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா, 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு 68 நாட்களுக்கு மேலாக விசாரிக்கிறாங்க. விசாரித்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம். அதேமாதிரி ரொம்ப நிறையாவும் படிச்சிட வேண்டாம். ஒரு லிமிட்டடாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தாலே போதும். கேஸோட இயர், அது எந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க, அதுலேருந்து என்ன ரிசல்ட் வந்துச்சு, இதான் நமக்கு முக்கியம். சரி, ஓகே. இந்த 68 நாள் விசாரணை பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, 7 பேர் ஒத்துக்கிறாங்க, 6 பேர் இது சொல்கிறாங்க. 7 பேர் என்ன ஒத்துக்கிறாங்க? அடிப்படை கட்டமைப்பு மாறாமல். இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் 368 யூஸ் பண்ணி நீங்கள் திருத்தி கொள்ளலாம், ஓகேங்களா? அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஆனால் அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட், இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முகப்புரையை பற்றி இதில் ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. 1973 இந்த கேசவனந்தா பாரதி கேஸில் முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு அங்கம், அரசியலமைப்பின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே உச்ச நீதிமன்றத்தோட கேஸை நீங்கள் பின்னாடி போய் பார்க்க வேண்டியது இருக்குது. எந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1960 பெருபாரி யூனியன் வழக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குது, ஓகேங்களா? அந்த பெருபாரி யூனியன் வழக்கில் 1960 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முகப்புரை பிரியாம்பிள் வந்து அரசியலமைப்பின் ஒரு அங்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைன் மாதிரி பார்த்துருவோம் அந்த பெருபாரி யூனியன் வழக்கு, ஓகேங்களா? இந்த பெருபாரி யூனியன் வழக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இது 1947 இந்தியா சுதந்திரம் அடையுது. இந்தியா சுதந்திரம் அடைகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஏரியாக்கள் வந்து இந்த ராட்க்ளிஃப் கோட்பாடு சொல்லுவாங்களா, அவங்க அவசரமாக பிரிச்சுட்டு போயிருப்பாங்க இடங்கள் எல்லாத்தையுமே. அப்போது மேற்கு வங்காளத்தில், வெஸ்ட் பெங்காலில் ஜல்கைபாரி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்க இடம் தான் இந்த பெருபாரி. இதில் ஒரு 13 வில்லேஜஸ் வந்து பாகிஸ்தான் கிளைம் பண்ணுறாங்க, எங்களுக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை போகும். 1952 வந்து இந்த பிரச்சனை சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த பெருபாரிங்கிறது வேணும்னு சொல்லிட்டு. இது ஒரு 6-7 வருஷமாக போயிட்டுருக்கு. 58 ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போதைக்கு அங்கே பாகிஸ்தான் பிரதமராக இருந்தவர் பார்த்திங்கன்னா ஃபெரோஸ் கான். அந்த ஃபெரோஸ் கான் வந்து 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க இந்த 1958. என்ன ஒப்பந்தம்? சரி, ஓகே, பெருபாரி யூனியனில் அந்த நீங்கள் கிளைம் பண்ணுற அந்த 13 கிராமத்தையும் உங்களுக்கு விட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இந்தியா முடிவு பண்ணுது, 13 கிராமத்தை. இதுதான் பெருபாரி அந்த கேஸோட ஹிஸ்ட்ரி. ஆனால்
இதில் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்கள்ல, அது எப்படி வந்து ஒரு நாட்டோட ஒரு பகுதி வந்து நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க இன்னொரு நாட்டுக்கு, எதனால விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே முகவுரையில் வந்து இறையாண்மை மிக்க ஒரு நாடு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு இறையாண்மை மிக்க நாடுன்னு சொல்லிட்டு, இந்த இறையாண்மை அப்படிங்கிறது நாங்கள் வந்து ஒரு நாட்டுக்கு அடிமையோ இதோ கிடையாது, நாங்கள் சுதந்திரமான ஒரு நாடு. நாங்கள் சுதந்திரமான நாடு அப்படிங்கிறனால வெளிநாட்டின் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளவோ, அதே வந்து இந்தியாவின் ஒரு பகுதியை விட்டு கொடுக்கவோ உரிமை உண்டு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரி, மக்களோட புரட்சி வந்துடுது. மக்கள் புரட்சி வந்தனால இது வந்து குடியரசுத் தலைவர் அப்போதைக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கொஸ்டின் கேட்குறதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும் பார்த்தீங்களா, ஆர்டிக்கல் 143/1. இந்த ஆர்டிக்கல் 143(1) யூஸ் பண்ணி ஒரு இது கேட்குறாரு, என்ன சொல்கிறது, அறிவுரைன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆலோசனை வச்சுக்கலாம், நல்ல வேர்டு ஆலோசனை. அந்த ஆலோசனை கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதே உச்சநீதிமன்றம் தான் வந்து 1960 என்ன சொல்லியிருக்காங்க, பிரியாம்பல் வந்து அரசியல் அமைப்போட ஒரு பகுதி இல்லை, அதனால் நீங்கள் 368 யூஸ் பண்ணாமல் ஒரு நாட்டோட ஒரு பகுதியை விட்டு கொடுப்பதற்கு அவசியம் கிடையாது, விட்டு கொடுக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா 9வது சட்ட திருத்தம் வரும். அப்புறம் வந்து 9வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த பெருபாரிங்கிற ஒரு இதை வந்து பாகிஸ்தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த 2 கேஸ் நீங்கள் சிமிலர் கான்செப்ட் தான், ரெண்டுமே முன்னுரை தான், சரி முகவுரை தான் ரெண்டும். 1960 வந்து அதே உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆர்டிக்கல் 143 தெரிஞ்சுக்கணும். ஒரு குடியரசுத் தலைவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா ஆலோசனை உச்சநீதிமன்றத்தை கேட்குற ஆர்டிக்கல் 143, 368 அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 9வதோட சட்ட திருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருவாரி வந்து பாகிஸ்தான் கொடுத்தது. ஓகேங்களா? 1960 வந்து முகவுரை ஒரு அங்கம் இல்லைன்னு சொன்ன வழக்கு பெருவாரி யூனியன் வழக்கு. ஆனால் 1973 வந்து ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிடுச்சு, பிரியாம்பிள் வந்து ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த 2 கேஸஸும் நீங்கள் வந்து இந்தளவுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், மினிமம் அந்த கேஸில் யூஸ் பண்ணுற ஆர்டிக்கல் நம்ம ரிப்பீட்டடாக ஒரு சில ஆர்டிக்கலாக வந்துகிட்டே இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கேஸோட இயர் கண்டிப்பாக முக்கியம். அப்புறம் அந்த கேஸில் வந்து எதை வந்து வாதிடுறாங்க, அதில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க, இந்தளவுக்கு பார்த்தாலே போதும். கேசவநந்த பாரதி வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் நீங்கள் அரசியலமைப்பை திருத்திக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கும். பெருபாரி யூனியன் வந்து நீங்கள் 368 யூஸ் பண்ணி தான் ஒரு நாட்டை இன்னொரு நாட்டு கொடுக்கணும், பிரியாம்பிளை வந்து ஒரு அங்கம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 கேஸஸில் நீங்கள் மெயினாக பார்க்கும்போது அங்கே பிரியாம்பிள் ஒரு அங்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க, 1973 வந்து பிரியாம்பிள் ஒரு அங்கம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. நீங்கள் இதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு கேஸ் பற்றி பார்ப்போம். நம்ம பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கேஸ் எல்லாமே நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.